الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் பலவிதமான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறோம். நாம் செய்யக்கூடிய எங்களுடைய செயல்களில் நல்லவைகளும் இருக்கின்றன, மோசமானவைகளும் இருக்கின்றன. அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு காரணமாக அமையக்கூடிய செயல்களும் நாம் செய்கிறோம். அதே நேரம் அல்லாஹுடைய கோபத்துக்கு காரணமாக அமையக்கூடிய சில பாவங்களும், தவறுகளும், பிழைகளும் மனிதர்களாகிய எங்களிடமிருந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பெரியவர்களே, சகோதரர்களே, மனிதர்களாகிய நாம் எங்களிடமிருந்து ஏதாவது தவறுகள், பிழைகள், செய்யக்கூடாதவைகள் வெளியாகினால் அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது அந்த செயல்கள் மறைக்கப்பட வேண்டும். பிழைகள் பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது. தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் சமூகமயப்படுத்தப்படக்கூடாது. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மனிதன் என்ற வகையில் ஏதாவது பிழை நடக்கும் என்றால் முதல் கட்டமாக அந்த பிழை மறைக்கப்பட வேண்டும் என்று ஆக கூடுதலாக எதிர்பார்ப்பது அல்லாஹ் தான். இதற்காக அல்லாஹ் தனக்கென்று ஒரு பெயர் வைத்திருக்கிறான், சித்தீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா ஹய்யுன் சித்தீருன். அல்லாஹ் அடியார்களுடைய பிழைகளை, தவறுகளை, பாவங்களை பகிரங்கப்படுத்தாமல் மறைக்கக்கூடியவன். பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் எப்படிப்பட்ட பிழைகள் செய்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய உபகாரம் இது. குர்ஆனுடைய ஒரு ஆயத் இதனை மிக தெளிவாக எங்களுக்கு விளக்க வைக்கின்றது.
وَأَسْبَغَ عَلَيْكُمْ نِعَمَهُ ظَاهِرَةً وَبَاطِنًا. அல்லாஹ் தனது நிஅமத்துகளை அடியார்களுக்கு அள்ளி கொடுக்கிறான். அந்த நிஅமத்துகள் ரெண்டு பகுதி, லாஹிரா பாத்தினா. நிஅமத்துகளில் லாஹிராண்டா என்ன, பாத்தினாண்டா என்ன? அநேகமான தஃசீருடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து, வெளிப்படையான ரப்புடைய நிஅமத் என்றால் கலிமாவுடைய பாக்கியம், இஸ்லாத்துடைய பாக்கியம். அதே நேரம் மறைமுகமான ரப்புடைய நிஅமத் என்றால் என்ன? மனிதனுடைய பாவங்களும் பிழைகளும் தவறுகளும் மறைக்கப்படுவது. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்திருக்கின்ற மிகப்பெரிய உபகாரங்களில் ஒன்றுதான் தண்டிப்பதற்கு உரிமையுள்ள, தட்டி கேட்பதற்கு அதிகாரம் உள்ள அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுக்கு நடக்கின்ற பிழைகளையும் தவறுகளையும் மறைக்கிறான். அப்படியான பிழைகள் மறைக்கப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். பாவங்கள் பகிரங்கப்படுத்தப்படுவதை, பிழைகள் மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லப்படுவதை, பிழைகள் சமூகமயப்படுத்தப்படுவதை விரும்பக்கூடிய மிக பிரதானமானவன் ஷைத்தான். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் குறைகளை மக்களுக்கு எடுத்துக் காட்டுகின்ற, மிகவும் எடுத்துக் காட்டுவதில் ஆசை உள்ளவனாக இருந்தவன் ஷைத்தான். இந்த உதாரணத்தை எங்களுக்கு குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகிறது. மனிதனின் பிழைகள் மறைக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மனிதனின் தவறுகளும் பிழைகளும் மக்களுக்கு முன்னால் எடுத்து சொல்ல வேண்டும், அது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஷைத்தான் எதிர்பார்க்கிறான். இப்பொழுது நாம் என்ன செய்வது? பெரியவர்களே, சகோதரர்களே, நாமும் பிழைகளையும் தவறுகளையும் மறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அடுத்தவர்களின் பாவங்கள் மறைக்கப்பட வேண்டும். எங்களுடைய பாவங்கள் மறைக்கப்பட வேண்டும். இந்த பூமிக்கு மேலால் நடக்கக்கூடிய தவறுகளை, பிழைகளை மறைப்பதில் ரெண்டு பகுதி இருக்கிறது. அதில் முதலாவது, ஏண்ட பிழைய நான் மறைச்சு பழகணும். ஒவ்வொருவரும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, அவர்களால் நடக்கக்கூடிய பிழைகளை அவர்கள் மறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஏண்ட பிழைய மறைக்கிறான். நான் அதே பிழைய இன்னும் 2 பேர்கிட்ட கதைக்கிறேன், நண்பர்களோட பேசுறேன், நண்பர்களோட ஷேர் பண்றேன் என்றா அல்லாஹ் எனக்கு செய்த உபகாரத்தை நான் அவமதிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு ஒரு மனிதர் வந்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே சபையில் இருந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி ஆலத்துல் மர்ஆ, நான் இப்படி ஒரு பெண்ணோடு தவறுதலாக நடந்து விட்டேன். ஆனால் விபச்சாரத்தில் ஈடுபடவில்லை, ஆனால் தவறு செய்து விட்டேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனிதரை பார்த்து சொன்னார்கள், ஏன் இதனை இங்கு வந்து சொன்னீர்கள்? இது ஹத்துக்குரிய ஒரு குற்றம் அல்ல. ஒரு பெண்ணை முத்தமிடுவது, ஒரு பெண்ணை கட்டி அணைப்பது ஹத்துக்குரிய ஒரு குற்றம் அல்ல. இதனை இங்கு வந்து சொல்லாமல் அல்லாஹ் மறைத்ததை நீங்கள் ஏன் வெளிப்படுத்தினீர்கள்? நீங்க செஞ்சத அல்லாஹ் யாருக்கும் அறிவிக்கல, யாருக்கும் காட்டல்ல, ரப்பு மறைச்சான். நீங்களும் இத யாரிடமும் சொல்லாமல் இருந்திருந்தால்
மிக நன்றாக இருந்திருக்கும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யா மாஷரன் நிசா சொன்னார்கள், பெண்களே, நீங்கள் ஏதாவது தவறு செய்தால், பிழை செய்தால், பாவங்களில் ஈடுபட்டால் அதனை ரப்பிடத்தில் மாத்திரம் சொல்லுங்கள். நான் இப்படி ஒரு பிழை செஞ்சிட்டேன், இதனை மனிதர்களிடத்தில் சொல்ல வேண்டாம். எந்த பெண்ணிடமும் ஆணிடமும் உங்களுடைய பிழைகளை சொல்ல வேண்டாம். இன்னல்லாஹ தஆலா யுகையிரு வலா யுகையிர். ஆனால் மனிதன் யுகையிரு வலா யுகையிர். ஏனென்றால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை நன்மையாக மாற்றுவான், பாவம் செய்ததை குறை சொல்ல மாட்டான். மனிதர்கள் உங்களை குறை சொல்ல மட்டும்தான் முடியுமே தவிர உங்களோட பாவத்தை அவர்களால நன்மைகளா மாற்ற முடியாது. அதனால சொன்னாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களால பிழை நடக்குதா, பிழைய சொல்லணுமா, முசல்லாவ போட்டு ரப்பிடத்துல சொல்லுங்க, அந்த பாவம் நன்மையாக மாறும். அத மனிதர்கள்ட்ட சொல்றதுனால, மனிதர்கள்ட்ட பரப்புறதுனால, ரெண்டு பேரோட பேசுறதுனால அந்த பாவத்துல எந்த மாற்றமும் வராது, பாவம் பெருகிக் கொண்டு போகும். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சமூகம் ஒரு பயங்கரமான சோதனை. தான் செய்யக்கூடிய பாவங்களை படம் பிடித்து சமூகத்துக்கு காட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய நோயால பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸ்டேட்டஸ் என்ற பேர்ல வேறு வேறு ஊடகங்களை பாவிச்சு சமூக வலைதளங்கள்ல நான் செய்வது பாவம் என்று கூட தெரியாம அதனை மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கட்டும், நண்பர்கள் பார்க்கட்டும், பெற்றார்கள், உறவினர்கள், அறிந்தவர்கள், ஊர் மக்கள், இப்படி தன்னுடைய பிழைய பல பேரோட நாங்க கழிச்சு கொண்டிருக்கிறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பிழைகள் எங்களை தவிர இன்னும் ஒரு ஆளோட நாங்க பேசப்படாது. ஏந்த பாவத்தை அல்லாஹ் மறைச்சிருக்கிறான். அந்த மறைச்ச பாவத்தை மூணாவது ஒரு நபரோட, இரண்டாவது ஒருத்தரோட நாங்க கலைக்கப்படாது. பாவங்களை, பிழைகளை மறைப்பதில் இது முதலாவது. ஏந்த பிழைய நான் மறைக்கணும். இரண்டாவது, அடுத்தவர்களின் பிழையை மறைச்சி பலவனம். நாங்க அடுத்தவர்களின் பிழைகளை சமூகத்துக்கு முன்னால கொண்டு போய் வைக்கிற கேவலமான மனிதர்களாக நாங்க மாறப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து சொன்னார்கள். மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசா கணக்கெடுக்கல. இரண்டாவது தடவையும் சொன்னார்கள், அவங்க கணக்கெடுக்கல. அசருடைய தொழுகை நேரம் வந்தது, தொழுகைக்காக சென்றார்கள். அப்படி அந்த மனிதர் போயிரட்டும் இங்கிருந்து தொழுது முடிஞ்சு எங்க என்ன சந்திக்க வந்தவரு, எங்க அந்த பிழை செஞ்சவரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடல்ல. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற ராவி சொல்லுகிறார், நான் என்ன நடக்குது என்று பார்த்து கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை காணாதது போல் இருந்தார்கள். ஆனால் அந்த மனிதர் திரும்பவும் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு தண்டனை தாருங்கள் என்று கேட்டார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அந்த ராவி சொல்லுகிறார், இந்த ஹதீஸுக்கு பின்னால விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், தன்னிடத்திலே தேடி வந்து நான் செய்த பிழைக்கு தண்டனை தாருங்கள் என்று சொன்ன பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அடுத்தவர்கள பிழைய தேடி தேடி மக்களுக்கு முன்னால கொண்டு போறோம். ஏதாவது ஒரு இடத்துல தவறு விட்டால் போதும், அதை பற்றி பக்கம் கணக்கில் எழுதி அவர்களை கேவலப்படுத்துறதுக்கு எத்தனையோ எழுத்தாளர்கள், அவர்களை பற்றி பேசுவதற்கு எத்தனையோ பேச்சாளர்கள், இன்று கூடி கலைப்பதற்கு எத்தனையோ கூட்டங்கள். பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னொருவருடைய பாவத்தை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு
அல்லாஹ் எந்த உரிமையையும் தரல. ஒரு பெண் வந்து சொன்னார்கள், ராமிதியா யார சூழல்லாம் விபச்சாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன், விபச்சாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். அந்த விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தார்கள். ஆனா உங்களோடு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண் யார் கேட்கல. எத்தனை தடவை விபச்சாரம் செய்தீர்கள் கேட்கல. எவ்வளவு அழகான முன்மாதிரி. அடுத்தவர்களின் பாவத்தை தேடி தேடி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடாது. அடுத்தவர்களிட பிழைய நாங்க விளங்கிக் கொள்றதுல எங்களுக்கு எந்த கயிறும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து விபச்சாரம் செய்ததாக சொன்னார். அவருக்குரிய ஹத்து நிறைவேற்றப்பட்டது. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னிடத்திலே அனுப்பி வைத்தது யார் என்பதை தெரிந்து வைத்திருந்தார். அந்த சஹாபியை சந்தித்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? அவர்தான் சொல்லிக் கொடுத்து அனுப்பினார். உங்களோட பிழைய, உங்களோட பாவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போயிட்டு சொல்லி அதுக்குரிய தௌபாவை அடைஞ்சு கொள்ளுங்க. அந்த மனிதரிடத்திலே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க இந்த பிழைய என்பரைக்கும் அனுப்பினீங்க, இது கூடாது, அவர்களுக்கு தனிமையில தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி தௌபாவுக்கு ஹத்துக்கு வழிகாட்டி அனுப்பின அந்த சஹாபிக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள். பெரியவர்களே, சகோதரர்களே, அடுத்தவர்களின் பிழைகளை, அடுத்தவர்களின் பாவங்களை நாங்க அறிஞ்சு கொள்றதுல, அதை பத்தி பேசுறதுல எங்களுக்கு எந்த கயிறும் கிடையாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இட்டு கட்டப்பட்ட சம்பவத்தில் நபி அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு புத்தி சொல்றான். என்ன புத்தி? லௌலா இஸ் சமஅதுமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். உங்களோட காதுக்கு இந்த செய்தி வந்த நேரம் உங்களிடத்திலே ஹஜ்ரத் ஆயிஷா இப்படி ஒரு பாவத்தில் ஈடுபட்டுட்டார் அப்படின்றது உங்களோட காதுக்கு வார நேரத்தில் நீங்க இப்படி சொல்லி இருந்தால் அது மிக அழகான வார்த்தையா இருந்திருக்கும். எப்படி சொல்லணும்? மாயக்கூனுலனா அன்னதகல்லம பிஹாதா. இத பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? இத பத்தி பேசுறதால எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தால் அது நல்லதாக இருந்திருக்கும். பெரியவர்களே, சகோதரர்களே, யாராவது ஒருவருடைய பாவம், ஒருவருடைய பிழை எங்களை காதுக்கு வருகிறதுண்டா நாங்க அதை புறக்கணிச்சு பழகணும். இன்னைக்கு எங்களை காதுக்கு ஒரு செய்தி வருகிறது, இன்னார் இப்படி ஒரு பாவத்தில் ஈடுபட்டுட்டாராம் அப்படின்னா நாங்க அத இன்னும் தேடி அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்குரிய வழிபாப்போம். அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல எங்களுக்கு நெருக்கமானவர்கள், உறவினர்கள் யாராவது இருந்தா அங்க நாங்க கால் பண்ணி இவர் இப்படியாமே, இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறாராமே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு அவர் அதை ஓன்னு சொன்ன அதை நாங்க உறுதிப்படுத்தி எங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் பல குரூப்புகள்ல பரப்புறோம். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒருவருடைய பிழையை எடுத்து காட்டிய குற்றவாளியாக நாங்க மாறிடுவோம். பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால பாவத்தை பற்றி பேசும் உரிமை யாருக்கும் கிடையாது. எங்களோட ஊருக்கு, எங்களோட ஊர்ல போதை பொருள் பாவனை உள்ள ஒரு வாலிபர், அவரை இன்றைக்கு வந்து போலீசால தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு இரவு இந்த வீட்டில் உள்ள எல்லா அறைகளிலும் அந்த வாலிபரை பற்றிய பேச்சு. எல்லா ஆம்பளர்களும் வீட்டுக்கு போய் பெண்களோட அவரிடமான தூக்கியாச்சாம். அவர் இப்படி பாவனையாம், இதால என்ன கயிறு
இதால என்ன லாபம் வரும்? சமூகத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் போகாது, பாவங்கள் குறையாது. ஒரு மனிதனோடு முடிய வேண்டிய பாவம் அதைவிட பயங்கரமான பாவம் தான் அந்த பாவத்தை பற்றி பேசுவது. பாவம் செஞ்சவர் ரப்பிடத்தில் கை தூக்கி என்ன மன்னிச்சிருப்பேன்னு சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனா அந்த பாவத்தை பற்றி பேசிய குடும்பங்கள் முசல்லாவிலே இரவு பூராக அழுவி நாம் பேசியதை மன்னித்து விடுறப்பேன்னு சொன்னாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த தௌபா வேற. ஒரு மனிதனுடைய பிழையால அதை பற்றி பேசி நூற்றுக்கணக்கான பெண்கள் பாவம் செய்த பெண்களா மாறுறான். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதர் எப்படியான பிழையிலும் இருக்கலாம். கல்யாணத்துக்கு போன எங்கட பொம்பளகள் அங்க பலரும் பல மாதிரி வந்திருப்பாங்க. சிலர் சுண்ணத்தான ஆடையோட, சிலர் யகூதி நசாராக்களுடைய கலாச்சாரத்துல அவங்க செய்யற பிழை அவங்களோட முடியணும். அங்க போயிட்டு வந்த எங்கட பெண்கள் வீட்டுக்கு வந்த ஆண்கள்கிட்ட இன்னைக்கு இப்படி இந்த குடும்பத்தில் உள்ள இன்னார் உடுத்து வந்திருந்தாங்க ஒரு உடுப்பு, அதை விட அந்நியர்கள் எல்லாம், அதை விட சிங்களவர்கள் எல்லாம் அவ்வளவு மோசமான உடுப்பை சர்வசாதாரணமா கிடைக்கிறாங்க. உடுத்து வந்த அவர்களுக்கு கிடைக்கிற பாவத்தை விட பயங்கரமான பாவம் தான் வீட்டுக்கு வந்த அதை பற்றி முதாக்கரா செய்யக்கூடியவர்களுக்கு. நாங்க கவலையில பேசினோம். கவலை இருந்திருந்தால் யாரும் மக்களோடு கதைக்க மாட்டோம். உண்மையான கவலை உள்ளவர்கள் முசல்லாவிலே ரப்பிடத்தில் மாத்திரம்தான் அடியார்களின் பாவங்களை பற்றி சொல்லுவோம். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மனிதர்களின் பிழைகள் மறைக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறான். உலகத்திலும் மறைக்கிறான், ஆகிராவிலும் மறைக்கிறான். எங்களுடைய பாவங்களை நாங்கள் பகிரங்கப்படுத்தக் கூடாது. எங்களுடைய பிழைகளை நாங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அதைவிட பயங்கரமானதுதான் அடுத்தவர்களின் பிழை, அடுத்தவர்களின் பாவம். அதை பற்றி பேசுற உரிமை யாருக்கும் கிடையாது. பேச்சால் அடுத்தவர்களின் பாவத்தை பரப்பினாலும் சரி, எழுத்தால் அடுத்தவர்களின் பிழையை பரப்பினாலும் சரி, இந்த பாவத்துக்குரிய தௌபா கடினமானது. ஷைத்தானுடைய ஆர்வம் இதுலதான் இருந்துச்சு. யாரெல்லாம் பாவத்தை பரப்பும் சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாராவது ஒருவர் பிழை செய்துவிட்டால் சமூகத்துக்கு முன்னால் இவர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், இவர்களின் தோலை உரிக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானிய சிந்தனையில் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் மறைக்கிறான். அல்லாஹ் மறைத்ததை யாரும் வெளிப்படுத்தக் கூடாது. நாங்களும் மறைப்போம். எதுவரைக்கும் நாம் மறைக்கக்கூடியவர்களாக இருப்போமோ அதுவரைக்கும் நாம் நலவில் இருக்கிறோம். இன்றைக்கு சமூகத்தில் அடுத்தவர்களுடைய பிழைகள் சமூகமயப்படுத்தப்படுமோ அந்த சமூகத்தின் அழிவு ஆரம்பம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இறுதியாக இந்த மஸ்ஜிதுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மஸ்ஜித் பல வகையான புனர் நிர்மாணங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மஸ்ஜிதுல பல வகையான தேவைகள், மஸ்ஜிதுடைய பல வகையான மாற்றங்கள், கட்டிட தேவைகள் என்ற பல தேவைகளோடு இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் இந்த மஸ்ஜிதுக்காக உங்களுடைய சதகாக்கள், தான தர்மங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. மஸ்ஜிதுக்கு கொடுக்கின்ற சதகாக்கள் நாளை மீதானில் மிகவும் பாரமாக இருக்கும். எனவே அது சம்பந்தமான அறிவித்தல்கள் செய்யப்படும். எங்களுடைய சதகாக்களை தாராளமாக கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். நாம் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக, பாவத்தை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. பாவத்தை பற்றி